Taste the Daily. திருச்சியில் அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் கழக நிர்வாகிகள், பாக செயலாளர்கள் மற்றும் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மரக்கடை அருகே உள்ள திருமண மண்டபத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ். கோகுல இந்திரா, தஞ்சாவூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அறிவொளி ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ரத்தினவேல் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். ஒன்றிய கழக செயலாளர் வடக்குத்து ரா. கோவிந்தராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MP.S. சிவசுப்பிரமணியன், விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் மாலதி மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் ராஜசேகரன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னையில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி செவ்வாயன்று தொடங்கப்பட்டது. இதுகுறித்து சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற அனைத்து கட்சி பிரதிநிதி ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் பங்கேற்று வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்தப் பணிகள் தொடர்பாக கழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதியில் 12,213 இரட்டை பதிவு வாக்காளர்கள் உள்ளதாக அதிமுக முன்னாள் MLA-வும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளருமான VBP பரமசிவம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். தமிழகத்தில் வாக்காளர் திருத்தப் பணி துவங்கியிருக்கும் நிலையில் 2,74,158 வாக்குகள் உள்ள வேடசந்தூர் தொகுதியில் அதிமுகவினர் நடத்திய ஆய்வில் சுமார் 12,213 இரட்டை வாக்கு உள்ளவர்கள் மற்றும் சிலர் 3 வாக்குகளை வைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இதையடுத்து தேர்தல் முறைகேடு நடைபெறாமல் இருக்க வேடசந்தூர் முன்னாள் MLA VBP பரமசிவம் கட்சி பொறுப்பாளர்களுடன் சென்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஓரிக்கை பகுதியில் அதிமுக சார்பில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தப்பணி மேற்கொள்வது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V. சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா. கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் KUS சோமசுந்தரம் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புலி வனத்தில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான V. சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா. கணேசன், அனைத்துலக MGR மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர். காஞ்சி கழக ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜ், உத்திரமேரூர் மத்திய செயலாளர் தங்க பஞ்சாட்சரம், கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் பாபு, மேற்கு ஒன்றிய செயலாளர் தர்மன், வடக்கு ஒன்றிய செயலாளர் சாலவாக்கம் முருகன் ஆகியோர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூடலூர் MLA பொன் ஜெயசீலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சேமா வேலுச்சாமி, மில்லர் ஆகியோர் கலந்து கொண்டு கூடலூர் தொகுதிக்கு உட்பட்ட 224 வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி அளித்தனர். வாக்காளர் சேர்க்கை மற்றும் பெயர் நீக்கம் தொடர்பான ஆன்லைன் செயல்முறைகள், துல்லியமான வாக்காளர் தகவல் சேகரிப்பு மற்றும் சரிபார்ப்பு நடவடிக்கை குறித்து பயிற்சி அளித்ததுடன் விடியா திமுகவினர் தவறு செய்தால் புகார் அளிக்கவும் வலியுறுத்தினர். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.